இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ் ஆயிட்டான். கண்ணு சொதப்பிடுச்சு. என்னாச்சு? போயிட்டாரு. போயிட்டாரா? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? எல்லாம் போச்சா? தப்பு பண்ணிட்டீங்க துளசி, விட்டுருக்க கூடாது. இப்படி நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களே. இல்ல சிவா, கண்டிப்பா கால் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அந்த லாக்கரை நம்ப வேண்டாம், என்ன நம்புறீங்கல்ல? என்ன துளசி இப்படி கேக்குறீங்க? உங்களை நம்பாம வேற யாரை நம்ப முடியும்? நிஜமாவா சொல்றீங்க? ஏய், சத்தியம் பண்ணவா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்படியா? என்னெல்லாம் பிடிக்கும்? நான் தான் ஜனனின்னு பொய் சொன்னனே, அது உங்களுக்கு பிடிக்குமா? அப்பா அன்னைக்கு சொன்னார்ல, ஒரு நல்லது பண்றதுக்காக பொய் சொல்லலாம், தப்பு இல்லைன்னு. அப்படிதான் அந்த பொய்யை நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ். யூ வெல்கம். ஏங்க, என்ன ஆச்சு? கால் வந்துச்சா? இல்ல இன்னும் வரல. சரி, நீங்க பண்ணுங்க. டேய், என்னடா ரொம்ப நேரம் ஆகுது? சொல்லுங்க பிரதர். ஹலோ பிரதர், எங்க இருக்கீங்க? லாக்கருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வரேன். அந்த நகைப்பெட்டியை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. பிரதர், லாக்கரே இன்னும் வரலையா? ஆனா நாங்க வெளியே தானே காத்துட்டு இருக்கோம். இன்னுமா திருடுறாரு? அதான் பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டானே, இன்னுமா வரல. என்னது, கிளம்பிட்டானா? யோ, என்னையா சொல்ற? வேற ரூட் ஏதாவது போட்டானா அந்த ஆளு? போட்டானாவா? யோ, கொஞ்சம் வலை போட்டு தேடியா. யோ, லூசாயா நீ? பல கோடி ரூபாய் சொத்தியா? நல்லவன் தானே சொன்ன? யோ, நகையை பார்த்து மனசு மாறி இருப்பாயா? அவனை இனிமே பிடிக்க முடியாதே. யோ, ஹலோ, யோ சேது. என்ன ஆச்சு? அது அந்த ஆளு நகையை பார்த்ததும் தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். யோ, மனுஷனா எரும மாடாயா? மண்டையில கழி பண்ணி வச்சிருக்கியா நீ? எவனையோ கூட்டிட்டு வந்து அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து குடும்பத்துல இருக்கிற மொத்த நகையை தூக்கி கொடுத்துட்ட நீ. அசிங்கமா இல்ல உனக்கு? இங்க பாரு, காலங்காலமா காத்து வச்சிருந்த நகை இது. உனக்கு என்ன? உனக்கு என்னன்னு போயிடுவ. அது எத்தனை கோடின்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? எனக்கு வச்சிருக்கே பாரு. என்ன கேட்க சொல்ற நீ? இல்லம்மா, அது வந்து என் அப்பா உன்னை அடிக்கிறதுல தப்பே கிடையாதுயா. உன்னை முதல்ல நான் சொல்றது கேள. எல்லார் தூக்கமும் போச்சு. டேய், அந்த லாக்கர் நமக்கே லாக் வச்சுட்டான். அந்த ஆளை வேற பிடிக்க முடியாது, ஊர் ஊரா சுத்துவானே. டேய், நீ போய் அந்த லாக்கர் எங்க இருக்கான்னு முதல்ல வெளியே போய் பாரு. நீங்க சொல்லி 10 நிமிஷத்துல வந்துட்டோம். மூச்சு வாங்குது. கோடிக்கணக்கான சொத்தாச்சே, கொடுக்காம போயிடுவான்னு பதட்டமா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்ல. உங்களுக்காக வைக்க கூடாதுல்ல, அதான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தோம். என்னங்க என்னங்க நீங்க லக்ஷ்மி இப்படி தூக்கி போடுறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. பரவாயில்ல, விடு எடு. அதை எடுத்து கொடுத்தாருல. ரொம்ப நன்றி லாக்கர். பார்த்துட்டு அப்புறம் நன்றி சொல்லுங்க.
நகை எங்க காணோம்? என்ன லாக்கர் சார், நகையே இல்லையே. நகை இல்லையா? உள்ள ஒரு லெட்டர் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. நகை எங்க இருக்குன்னு அதுல தெரியும். அதுக்கு நீங்க இதுலயே வச்சிருக்க வேண்டியதானே, வேற எங்கேயோ எதுக்கு போய் வைக்கணும்? அது எடு. எங்க இருக்கு? புதைச்சு வச்சிருக்கீங்களா என்ன? அதுவும் குறிப்பா இந்த லெட்டர். என்ன அவசரம், லெட்டரை படிச்சு பாருங்க, எல்லாமே புரியும். படிங்க. நீங்க மலேசியா இல்ல காஞ்சிபுரம்ங்கிறதும் நீங்க லாக்கர் மாசிலா மணிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இப்படிக்கு காஞ்சிபுரம் துளசி. ஏய் ஃப்ராட் பையல, நகை எங்கடா வச்சிருக்க? இங்க பார், நகைய கொடுக்காம நீ உயிரோட போகவே முடியாது. என்னம்மா, கொலை கூட பண்ணுவியா? கொன்னா தப்பா? சொல்லு, கொன்னா தப்பா? வரண்டா, இரு, உன்னை போட்டு தள்ளினாதான் எனக்கு நகை கிடைக்கும். ஏய், அந்த கண்ணு எடுத்துட்டு வா. ம். ஒரே போடுதான், புல்லட் நெத்தியில அடிச்சு பின்னாடி பொத்துக்கிட்டு வரும் பாரு, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. எடுத்துட்டு வா. ஏண்டா, அம்பலத்தை சுடாத கண்ணு என்ன மட்டும் அப்படி சுடும்? எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க உன் மாமனாரை கொள்ள பிராக்டிஸ் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உன் பொண்டாட்டிகிட்ட இப்ப நான் சொல்லவா? உங்க அப்பாவை கொள்றதுக்கு அவன் துப்பாக்கி வாங்கினான்னு சொல்லவா? நான் எதுக்கு அம்பலத்தை கொலை பண்ண போறேன்? அவர் எனக்கு அப்பா மாதிரிங்க. அப்பா உள்ள போய் சுட்டப்பா புல்லட் இல்லைல்ல, எப்படி தெரியுமா? நான் தான் எடுத்தேன். ஏன் அப்படி பண்ண? உன் ஒய்ஃப் வருவா, அவகிட்ட சொல்லிட்டா என்ன சொல்லு, சொல்லிட்டா? ஏய், ஏய், அவரை விடுறா, அவரை விடு, இல்ல உன்னை ஷூட் பண்ணிடுவேன். விடுன்னு சொல்றல. உன் பொண்டாட்டிகிட்ட சுட சொல்லு, சுட சொல்லியா? அமராவதி வேண்டாம், கண்ண கீழே போடு. இல்லைங்க, இவனை சுட்டாதான் எனக்கு மனசாரும். நான் சொல்றத கேளு, கண்ண கீழே போடு. ஆ? என்னங்க இதுல புல்லட் இல்ல? அது என் கண்ணு இல்ல, கீழே கடந்து எடுத்தது. அது யார் கண்ணே தெரியாது, சத்தியமா தெரியாது. நீ கொலை பண்ணணும்னு நினைச்சத நான் சொல்லலான்னு தான் நினைச்சேன்.